Holidays-nale, அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand. இங்கிலாந்துக்கு எதிராக ஓவலில் நடைபெற்ற கடைசி டெஸ்ட் போட்டியில் இந்தியா த்ரில் வெற்றி பெற்றிருக்கிறது. இங்கிலாந்துக்கு எதிரான டெஸ்ட் தொடரை 2-2 என்ற கணக்கில் சமன் செய்திருக்கிறது இந்தியா. இது தொடர்பான முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் பாலாஜி. வணக்கம் பாலாஜி. இந்த வெற்றி தொடரை கைப்பற்றுவதற்கு எந்தெந்த வீரர்கள் முக்கிய பங்கு வகித்தார்கள், அது தொடர்பான முழு விவரங்கள். வணக்கம். இங்கிலாந்துக்கு எதிராக ஓவலில் நடைபெற்ற பரபரப்பான டெஸ்ட் போட்டியில் 6 ரன்கள் வித்தியாசத்தில் இந்தியா வெற்றி பெற்று தற்போது டெஸ்ட் தொடரை சமன் செய்திருக்கிறது. இந்திய அணியை பார்த்தோம் என்றால் இங்கிலாந்து சுற்றுப்பயணம் மேற்கொண்ட 5 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரில் பங்கேற்றது. இந்த தொடரில் 4 போட்டிகள் முடிவடைந்த நிலையில் 2-1 என்ற கணக்கில் இங்கிலாந்து அணி முன்னிலையில் இருந்தது. இத்தகைய சூழலில் கடைசி டெஸ்ட் போட்டியில் இந்தியா வென்றால் மட்டுமே தொடரை டிரா செய்ய முடியும் என்ற கணக்கில் ஓவலில் கடைசி டெஸ்ட் போட்டி தொடங்கியது. இந்த கடைசி டெஸ்ட் போட்டியின் முதல் இன்னிங்ஸில் இந்தியா 224 ரன்களும் இங்கிலாந்து 247 ரன்களும் எடுத்தன. அதாவது குறிப்பாக பார்த்தோம் என்றால் முதல் இன்னிங்ஸ் பந்து வீச்சுக்கு சாதகமாக இருந்தால் இரு அணிகளும் பெரிதாக ரன் சேர்க்க முடியவில்லை. இதனால் குறைந்த ரன்களே இரு அணிகளும் எடுத்தன. தொடர்ந்து இரண்டாவது இன்னிங்ஸில் இந்திய அணி ஒரு மிகச்சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தியது. குறிப்பாக பார்த்தோம் என்றால் தொடக்க வீரர் யசஸ்வி ஜெய்ஸ்வால் ஒரு அதிரடியான ஆட்டத்தை வெளிப்படுத்தி அவர் சதம் விளாசினார். அது மட்டுமின்றி ஆகாஷ் தீப், ரவீந்திர ஜடேஜா, துருவ் ஜுரல் ஆகியோரின் பங்களிப்பால் இரண்டாவது இன்னிங்ஸில் இந்திய அணி ஒரு சிறப்பான இடத்தை எட்டி 396 ரன்கள் சேர்த்து ஆல் அவுட் ஆனது. அதாவது இரண்டாவது இன்னிங்ஸில் 396 ரன்களுக்கு இந்தியா ஆல் அவுட் ஆன நிலையில் இங்கிலாந்துக்கு 374 ரன்கள் என்ற ஒரு கடினமான ஒரு இலக்கையும் இந்திய அணி நிர்ணயித்தது. இத்தகைய 4வது நாள் ஆட்டம் நேற்று நடைபெற்றது. அந்த 4வது நாள் ஆட்டத்தில் இங்கிலாந்து வீரர்கள் மிகச்சிறப்பாக விளையாடி ரன்களை குவித்தனர். குறிப்பாக ஹாரி ப்ரூக்கும் ஜோ ரூட்டும் ஒரு அபாரமான ஆட்டத்தை வெளிப்படுத்தியதால் போட்டியானது பார்த்தோம்னா நேற்றைய ஆட்டத்தில் இங்கிலாந்து பக்கமே இருந்தது. அதாவது இருவரும் சதம் விளாசினர். என்றாலும் கடைசி ஓவர்களில் இந்திய வீரர்கள் அபாரமாக பந்து வீசி இங்கிலாந்தின் விக்கெட்டுகளை வீழ்த்தியதால் நேற்றைய சூழலில் இங்கிலாந்து அணி 6 விக்கெட்டுகளை இழந்திருந்தது. இத்தகைய சூழலில் போட்டியின் கடைசி நாள் ஆட்டம் இன்று தொடங்கியது. அதாவது இந்தியாவின் வெற்றிக்கு 4 விக்கெட்டும் இங்கிலாந்தின் வெற்றிக்கு 35 ரன்களும் தேவை என்ற ஒரு இக்கட்டான நிலை இருந்தது. இத்தகைய சூழலில் இன்றைய நாள் ஆட்டம் தொடங்கியதிலிருந்து இந்திய வீரர்கள் மிகச்சிறப்பாக பந்து வீசி அடுத்தடுத்து இங்கிலாந்து விக்கெட்டுகளை வீழ்த்தினர். குறிப்பாக ஜாமி ஓவர்டன் மற்றும் ஜாமி ஸ்மித் உள்ளிட்டோர் அடுத்தடுத்து விக்கெட்டுகள் விழுந்ததால் இங்கிலாந்து அணி இந்த இலக்கை எட்ட முடியாமல் திணறியது. இத்தகைய சூழலில் ஒரு பரபரப்பான போட்டி நடைபெற்ற சூழலில் இந்த போட்டி மிகவும் பரபரப்பாக முடிந்து தற்போது 367 ரன்களுக்கு இங்கிலாந்து அணி ஆல் அவுட் ஆகியிருக்கிறது. இதன் மூலம் இந்த போட்டியில் 6 ரன்கள் வித்தியாசத்தில் இந்திய அணி த்ரில் வெற்றி பெற்று இந்த தொடரையும் சமன் செய்திருக்கிறது. குறிப்பாக பார்த்தோம்னா இரண்டாவது இன்னிங்ஸில் இந்திய பவுலர்கள் அபாரமாக பந்து வீசினர். சிராஜ் இந்த போட்டிக்கு கடைசி விக்கெட்டை வீழ்த்தி வெற்றிக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு காரணமாக இருந்தார். நேற்றைய போட்டியில் ஹாரி ப்ரூக்கின் கேட்சை சிராஜ் தவறவிட்டார். அது போட்டிக்கு ஒரு மிகப்பெரிய இந்தியாவுக்கு ஒரு பின்னடைவாக பார்க்கப்பட்டது. இத்தகைய சூழலில் அவர் கடைசி விக்கெட்டை வீழ்த்தி 5 விக்கெட்டுகள் வீழ்த்தியதுடன் இந்தியாவின் வெற்றிக்கும் ஒரு மிக முக்கியமான காரணமாக இருக்கிறார். இது மட்டுமின்றி இந்த தொடரில் பார்த்தோம் என்றால் முதல் போட்டி லீட்ஸில் நடைபெற்ற அந்த லீட்ஸ் போட்டியில் இங்கிலாந்து அணி 5 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. தொடர்ந்து இரண்டாவது போட்டி பர்மிங்ஹாம் நடைபெற்றது. அதில் 336 ரன்கள் வித்தியாசத்தில் இந்தியா வெற்றி பெற்றது. தொடர்ந்து மூன்றாவது போட்டி லார்ட்ஸில் நடைபெற்றது. இந்த போட்டியில் போராடி தோல்வியான இந்திய அணி 22 ரன்கள் வித்தியாசத்தில் இங்கிலாந்து வெற்றி பெற்றது. இதனிடையே 4வது போட்டி மான்செஸ்டரில் நடைபெற்றது. அந்த மான்செஸ்டர் போட்டியில் டிரா ஆனது. இத்தகைய ஓவலில் நடைபெற்ற போட்டியில் 6 ரன்கள் வித்தியாசத்தில் த்ரில் வெற்றி பெற்ற இந்திய அணி தொடரை 2-2 என்ற கணக்கில் சமன் செய்திருக்கிறது. ஒரு கட்டத்தில் இந்த தொடரை இந்திய அணி இழந்து விடுமோ என்று கருதப்பட்ட சூழல் போராடி ஒரு மிகச்சிறப்பான ஒரு மீட்சி அடைக்கும் விதமாக குறிப்பிடும் வகையில் மிகச்சிறப்பாக விளையாடி இந்த தொடரை தற்போது சமன் செய்து இந்திய அணி ஒட்டுமொத்த ரசிகர்களை மகிழ வைத்திருக்கிறது. Holidays-nale, அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand.